Hi everyone, I'm Kausalya. 6th standard, second term science, unit 1 heat, part 4 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். லெசனுக்கு போகலாம். Flow of heat, வெப்பம் பரவுதல். An analogy between temperature and water level. நீர் மட்டமும் வெப்பநிலையும் ஒரு ஒப்பீடு. Water flows when there is a difference in the levels of water in different places. It does not matter if there is more water in one place or another. Water from a puddle can flow into a reservoir or the other way around. The temperature of an object is like the water level. It determines the direction in which heat will flow. Heat energy flows from higher temperature to lower temperature. Heat energy flow ஆகிற டைரக்ஷனை டெம்பரேச்சர் தான் தீர்மானிக்குது. இப்போது நீர் எப்படி உயரமான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதிக்கு ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஹீட் எனர்ஜியும் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து லோயர் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போது நீர் உயரமான இடத்துலேருந்து பள்ளத்தை நோக்கி பாயுது இல்லையா, அது எந்த பக்கம் நீர் அதிகமாக இருக்குது எந்த பக்கம் நீர் குறைவாக இருக்குதுங்கிறத பொறுத்தது கிடையாது. அது குட்டையிலேருந்து பெரிய நீர்த்தேக்கத்துக்கும் பாயலாம், அல்லது நீர்த்தேக்கத்திலிருந்து குட்டையை நோக்கியும் பாயலாம் இல்லையா. இதை எது தீர்மானிக்குது? அந்த வாட்டரோட லெவல் தான் இதை தீர்மானிக்குது. நீர் மட்டமே நீர் பாயும் திசையை தீர்மானிக்குது. வாட்டர் லெவல் தான் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனாக தீர்மானிக்குது இல்லையா. அதே மாதிரி ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் தான் ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனை தீர்மானிக்குது. தெர்மல் கான்டாக்ட் அண்ட் தெர்மல் ஈக்குலிபிரியம். வெப்ப தொடர்பும் வெப்ப சமநிலையும். Consider two bodies A and B. Let the temperature of A be higher than that of B on bringing bodies A and B in contact. Heat will flow from hot body A to the cold body B. Heat will continue to flow till both the bodies attain the same temperature. இங்கே பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரில் இந்த மாதிரி ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஜெக்ட் ஏவோட டெம்பரேச்சர் அதிகம், ஆப்ஜெக்ட் பியோட டெம்பரேச்சர் குறைவாக இருக்குது. இப்போது ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் ஆப்ஜெக்ட் பி இது ரெண்டும் ஒன்று தொடும்போது ஹீட் ஃப்ளோ ஆகும் இல்லையா. அது எப்படி ஃப்ளோ ஆகும்? ஆப்ஜெக்ட் ஏலேருந்து ஆப்ஜெக்ட் ஏ பார்த்திங்கன்னா ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் ஏலேருந்து ஆப்ஜெக்ட் பிக்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். ஆப்ஜெக்ட் ஏ இஸ் அட் எ ஹையர் டெம்பரேச்சர், ஆப்ஜெக்ட் பி இஸ் அட் எ லோயர் டெம்பரேச்சர். ஹீட் ஹையர் டெம்பரேச்சரில் இருக்கிற பொருளிலிருந்து லோயர் டெம்பரேச்சர் இருக்கிற பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ ஏலேருந்து பிக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும். இதுதான் தெர்மல் கான்டாக்ட். அதாவது ஆப்ஜெக்ட் ஏவும் பியும் ஒன்று தொடுது இல்லையா. அப்போ தொடுறப்ப அதில் இருக்கிற ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. இதுதான் தெர்மல் கான்டாக்ட், வெப்ப தொடர்பு. ரெண்டு பொருள்கள் ஒன்று தொடும்போது அதில் இருக்கிற வெப்பம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்குது. அதாவது அதிக வெப்பம் இருக்கிற பொருளிலிருந்து குறைந்த வெப்பம் இருக்கிற பொருளுக்கு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது தெர்மல் கான்டாக்ட், வெப்ப தொடர்பு. அடுத்து பிக்சர் செகண்ட் பிக்சர் பாருங்கள். அதில் பாருங்கள் ஆப்ஜெக்ட் ஏ ஆப்ஜெக்ட் பி இது ரெண்டும் பாருங்கள் எப்படி இருக்குது டெம்பரேச்சர். ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பி ஆர் நவ் அட் த சேம் டெம்பரேச்சர். ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் ஆப்ஜெக்ட் பி இது ரெண்டுலேயும் டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் நடக்கும். செகண்ட் பிக்சரில் இருக்கிறது மாதிரி ரெண்டுலேயும் டெம்பரேச்சர் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா
இந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். இது ரெண்டுலேயும் ஈக்குவல் டெம்பரேச்சர் வருது இல்லையா, இதுதான் தெர்மல் ஈக்குலிபிரியம், வெப்ப சமநிலை. அதாவது ஆப்ஜெக்ட் ஏவிலையும் ஆப்ஜெக்ட் பிலையும் வெப்பம் சமமாக இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் தெர்மல் ஈக்குலிபிரியம். The temperature determines the direction of flow of heat. இந்த வெப்பநிலை தான் வந்து ஹீட்டு ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனை வந்து தீர்மானிக்குது. You are holding a hot cup of coffee. Would the heat energy transfer from your body to the coffee or the coffee to your body? நீங்கள் ஒரு சூடான காஃபியை வந்து உங்கள் கையில் பிடிச்சிக்கிறீங்க, காஃபி கப்பை உங்கள் கையில் பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹீட் எனர்ஜி இருக்குது இல்லையா, அது உங்கள் உடம்புலேருந்து காஃபிக்கு போகுமா அல்லது காஃபிலேருந்து உங்கள் உடம்புக்கு அந்த ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுமா? இதில் இந்த உங்கள் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? சராசரி மனித உடலோட வெப்பநிலை பார்த்திங்கன்னா 37 டிகிரி சென்டிகிரேட் இல்லையா. நம்ம பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். அந்த காஃபி இருக்குது இல்லையா, அதோட டெம்பரேச்சர் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஒரு 50 or 60 டிகிரி செல்சியஸில் அதை நம்ம குடிப்போம் இல்லையா. ஸோ அதையும் கையையும் கம்பேர் பண்ணும்போது காஃபியில் தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ காஃபியிலேருந்து உடம்புக்கு தான் என்னாகும், ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஆன்சர் பி, த காஃபி டு யோர் பாடி. 2 பாருங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஆன் எ சம்மர் டே. இட்ஸ் 40 டிகிரி சென்டிகிரேட் அவுட் சைட். Note that normal body temperature is 37 degree centigrade. Would the heat energy transfer from your body to the air particles or the air particles to your body? நீங்கள் ஒரு சம்மர் டேயில் வெயிலில் போய் நிற்கிறீங்க வெளியில். அப்போது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? ஏர் பார்ட்டிகிள்ஸில் 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. உங்களோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட். சரி, இப்போ நீங்கள் அந்த வெயிலில் நிற்கிறப்ப உங்கள் உடம்புலேருந்து ஏர் பார்ட்டிகிள்ஸ்க்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுமா அல்லது ஏர் பார்ட்டிகிள்ஸ்லேருந்து உங்கள் உடம்புக்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுமா? இப்போது உங்கள் பாடி டெம்பரேச்சரையும் ஏர் பார்ட்டிகிள்ஸில் இருக்கிற டெம்பரேச்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் எது அதிகம்? ஏர் பார்ட்டிகிள்ஸில் இருக்கிற டெம்பரேச்சர் தான் அதிகம் இல்லையா, 40 டிகிரி சென்டிகிரேட். ஸோ ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அப்போது ஏர் பார்ட்டிகிள்ஸ்லேருந்து பாடிக்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஆன்சர் பி, த ஏர் பார்ட்டிகிள்ஸ் டு யோர் பாடி. 3. You are standing outside on a winter day. It's 23 degrees centigrade outside. Would the heat energy transfer from your body to the air particles or the air particles to your body? நீங்கள் ஒரு குளிராக இருக்கிற ஒரு குளிர் நாளில் வெளியில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா அப்போது ஏர் பார்ட்டிகிள்ஸோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 23 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன? நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் உடம்புலேருந்து ஏர் பார்ட்டிகிள்ஸ்க்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுமா அல்லது ஏர் பார்ட்டிகிள்ஸ்லேருந்து உங்கள் உடம்புக்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுமா? இப்போ ஏர் பார்ட்டிகிள்ஸோட டெம்பரேச்சரையும் உங்கள் பாடி டெம்பரேச்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ரெண்டில் எது அதிகம்? பாடி டெம்பரேச்சர் தான் அதிகம் இல்லையா. ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம பாடியிலேருந்து ஏர் பார்ட்டிகிள்ஸ்க்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இதுதான் ஆன்சர் ஏ, your body to the air particles. 2 objects are said to be in thermal contact if they can exchange heat energy. Thermal equilibrium exists when 2 objects in thermal contact no longer affect each other's temperature. இப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளோட டெம்பரேச்சரை பாதிக்குது அப்படின்னா
அந்த 2 பொருளும் தெர்மல் காண்டாக்டில் இருக்குதுன்னு தானே அர்த்தம். இப்போது நாம் இங்கே பார்த்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் ஆப்ஜெக்ட் பி, இது ரெண்டும் ஒன்று தொடும்போது தொடுறப்ப தான் பார்த்திங்கன்னா ஒன்னோட டெம்பரேச்சர் இன்னொன்னோட டெம்பரேச்சரை பாதிக்கும் இல்லையா. இதுதான் தெர்மல் காண்டாக்ட்னு பார்த்தோம். ஒன்று தொடும்போது தான் எதில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அதுலேருந்து டெம்பரேச்சர் குறைவான இடத்துக்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து தெர்மல் காண்டாக்ட். இந்த மாதிரி தெர்மல் காண்டாக்டில் இருக்குது ஒரு பொருள், 2 பொருள் அப்படின்னா அதோட வெப்பநிலை வந்து ஒன்னோட வெப்பநிலை இன்னொன்னோட வெப்பநிலையை பாதிக்கும். இதுவே தெர்மல் காண்டாக்டில் இருக்கிற 2 பொருளோட டெம்பரேச்சரும் சமமாக இருக்குது அப்படின்னா, தெர்மல் காண்டாக்டில் தான் இருக்குது, ஆனால் அந்த 2 ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரும் எப்படி சமமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுதான் தெர்மல் ஈக்குலிபிரியம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 பொருள்கள் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா ஒன்னோட டெம்பரேச்சரை இன்னொன்னோட டெம்பரேச்சர் பாதிக்காது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் டெம்பரேச்சரில் இருக்குது இல்லையா. ரெண்டும் ஈக்குவல் டெம்பரேச்சரில் இருக்கும்போது ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுமா? ஆகாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், if a pot of milk from the refrigerator is set on the kitchen table, the two objects are in thermal contact. After a certain period, their temperatures are the same and they are said to be in the thermal equilibrium. இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து ஒரு மில்க் பாட் வந்து எடுத்து கிச்சன் டேபிள் மேலே வச்சா என்ன நடக்கும்? இந்த மில்க் பாட்டோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் இல்லையா. ஏன்னா அது ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுக்கப்பட்டது, அதோட டெம்பரேச்சர் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். அதே போல் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? அந்த பாட்டை கம்பேர் பண்ணும்போது, மில்க் பாட்டை கம்பேர் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த டேபிள் மேலே அந்த மில்க் பாட்டை வச்ச உடனே அந்த மில்க் பாட்டும் அந்த டேபிளும் வந்து தெர்மல் காண்டாக்டில் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மில்க் பாட் இருக்கு இல்லையா, அதுக்கு டேபிள்லேருந்து மில்க் பாட்டுக்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகிருக்கும். அப்புறம் ரெண்டோட டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆயிரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். அப்போ அந்த மில்க் பாட் இருக்கு இல்லையா, அதோட டெம்பரேச்சரும் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இங்கே கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹாட் டீ 80 டிகிரி செல்சியஸ், ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ். இப்போது ரொம்ப ஹாட் டீயாக இருக்குது, 80 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சா என்ன நடக்கும்? அங்கே ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது இல்லையா. டீயோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 80 டிகிரி செல்சியஸ் இருக்குது. எது அதிகம்? டீயோட டெம்பரேச்சர் தான் அதிகம். ஸோ இது வந்து ஏர் பார்ட்டிகல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது அந்த டீயோட டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அப்புறம் அந்த டீயோட டெம்பரேச்சர் பாருங்கள் 30 டிகிரி செல்சியஸாக ஆகிடும். ரூம் டெம்பரேச்சரும் 30 டிகிரி செல்சியஸ் இல்லையா. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆயிரும். அந்த டீயோட டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அது டீயில் இருக்கிற ஹீட் எனர்ஜி ஏர் பார்ட்டிகல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஏர் பார்ட்டிகல்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அதே அளவுக்கு இதுவும் ஈக்குவலானோன்னா அது நின்றுடும். இதுதான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம். அதாவது தெர்மல் காண்டாக்டில் இருக்கிற 2 பொருளோட வெப்பநிலையும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது தெர்மல் ஈக்குலிபிரியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.